الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் குறித்தாக. அகிலத்திற்கோர் அருட்பிளம்பாய் இந்த அவனியிலே வந்துதித்த எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சுன்னத்துகளை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிரை விடமும் மேலாக கருதி பேணி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இவ்வுலகிலே வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் மீதும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வெகு விரைவிலே அமரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய காலம் அறிவியலிலும் புது புது கண்டுபிடிப்புகளையும் இந்த உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருமறையாம் திருமறையிலே உலகம் அழியும் வரைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து விட்டான். எனவேதான் ஒரு இடத்துல அல்லாஹ் இவ்வாறு கூறுவான்: وَمِن كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ. ஒவ்வொரு வஸ்துவிலேயும் ஒவ்வொரு பொருளிலேயும் நாம் ஜோடிகளை படைத்திருக்கின்றோம். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. இந்த ஒரு வசனம் இன்று நம்மில் இஸ்லாமியர்களே இந்த இஸ்லாத்தில் உள்ள சட்டங்களை கூட அது அறிவியலுக்கு தோதுவாக இருந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறக்கூடியவர்களுக்கு ஒரு செருப்படியான ஒரு வசனமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ் கூறிய வாசகம் அப்படி. ஒவ்வொரு வஸ்துவிலேயும் நாம் ஜோடிகளை படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தெரிவிக்கின்றான். வானம் இருக்கிறது என்றால் அதற்கு பூமி ஒரு ஜோடியாக இருக்கிறது. எப்படி வானத்திலிருந்து பொழியப்படக்கூடிய மழையை இந்த பூமி தன்னுள்ளே பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக, அந்த மழையின் நீரின் மூலமாக இந்த பூமி பலவிதமான பயிர் வகைகளையும் தாவரங்களையும் பழங்களையும் முளைக்க செய்கிறது, பெற்றெடுக்கிறது. அதே போன்று நாம் இந்த அறிவியல் உலகத்திலே சிந்தித்தோம் என்றால், எல்லா விதமான வஸ்துக்களிலேயும் அது எவ்வளவு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயிரினமாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு சிறிய பொருளாகவோ உயிரினமாகவோ இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதிலே ஜோடிகளை அமைக்காமல் விட்டுவிடவில்லை.
இன்றைய தாவரவியல் ஆய்வாளர்கள் தாவரங்களுக்குள்ளே ஜோடிகள் இருக்கிறது என்பதை உறுதி செய்துள்ளார்கள். ஒரு தாவரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பூ அடிக்கக்கூடிய காற்றின் மூலமாக மற்றொரு தாவரத்தின் மீது படர்ந்து அதன் மூலமாக பூக்களை முளைக்க செய்கிறது என்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று நாம் கண்களால் கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய அணு அளவு இருக்கக்கூடிய அணுக்கள் போன்ற பொருட்களிலும் அல்லாஹ் தஆலா ஜோடியை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதாக இன்றைய அறிவியல் உலகம் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா இவற்றையெல்லாம் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியுமே இல்லாத காலத்திலே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக கூறிவிட்டிருக்கின்றான். பண்டைய காலத்தில் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒரு தகவல் செல்ல வேண்டும் என்றால் பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கூட ஆகி வருகின்றோம். ஆனால் இன்றைய கணினி உலகத்திலே நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு இடத்திலிருந்து அனுப்பக்கூடிய ஒரு தகவலை சில வினாடிகளிலே நாம் அனுப்பி விடுகின்றோம். இந்த ஒட்டுமொத்த கணினிக்குமே மூலதனமாக இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு எழுத்துக்கள் தான். ஒன்று 0, இன்னொன்று 1 என்ற எண். இந்த ஒட்டுமொத்த கணினியுடைய உலகத்துடைய அடிப்படையே அல்லாஹ் தஆலா ஒரு ஜோடியாக ஏற்படுத்தி இருக்கின்றான். நாம் கம்ப்யூட்டர்களிலே ஏ என்ற பட்டனை பதிவு செய்தால், அழுத்தினால், அந்த கணினி தனக்குள்ளே அந்த ஏ என்ற பதிவை 010001010 என்பதாக அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்கொண்டு பிறகுதான் அதை திரையிலே ஏ என்ற வடிவத்திலே காண்பிக்கிறது. ஆக இவ்வளவு அறிவியல் வளர்ந்த இந்த காலகட்டத்திலேயும் அல்லாஹுடைய வசனங்கள் பொய்யாகவில்லை என்றால் அல்லாஹுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு மதிப்பு உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் அடிப்படையிலேயே நாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மனிதனை பற்றியும் நாம் ஆராய்ச்சி செய்தோம் என்றால் அவனிடத்திலேயும் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று அசலான மனிதன், இன்னொன்று மனிதனை போன்ற ஒரு நகல். அந்த நகல் மனிதன் யார் என்றால், நாம் எதை கொண்டு நடக்கின்றோமோ, எதை கொண்டு பேசுகின்றோமோ, எதை கொண்டு பார்க்கின்றோமோ, இந்த உடல் உறுப்புகளை சேர்ந்த இந்த பூத உடல் இருக்கிறது அல்லவா, இவைதான் மனிதனுடைய நகலாக இருக்கிறது, ஒரு பிரதியாக இருக்கிறது. அப்பொழுது அசல் மனிதன் யார் என்றால், இந்த பூத உடலுக்குள்ளே இருக்கின்ற ரூஹ் இருக்கிறது அல்லவா, இதுதான் உண்மையான மனிதனாக இருக்கின்றான். இந்த உடல் வெறுமனே தங்கக்கூடிய ஒரு இடம். இந்த உயிர் இருக்கிறது அல்லவா, இதுதான் இந்த உடலிலே தங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மனிதன் எப்படி தன்னுடைய உடலுக்கு, பூத உடலுக்கு அதற்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்கின்றானோ, அதே போன்று உயிருக்கும் அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பூத உடல் இருக்கிறது அல்லவா, இந்த பூத உடல் மண்ணினால் படைக்கப்பட்டது. எனவே அல்லாஹு தஆலா இந்த பூத உடலுடைய எல்லா விதமான தேவைகளையும் இந்த மண்ணின் மூலமாகத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றான். அவன் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், தங்கக்கூடிய வசிப்பிடமாக இருக்கட்டும், ஆக மனிதனுடைய நகல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பூத உடலுக்கு தேவையான
எப்படி இந்த பூத உடலை அல்லாஹ் மண்ணில் இருந்து படைத்தானோ அதே போன்று இந்த மனிதன், இந்த நகல் மனிதன், பிரதி மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய நாம் ஒருவரை பார்த்து புரிந்து கொள்கின்றோம் அல்லவா, இவர் அப்துல்லா, இவர் அப்துல் ரஹ்மான் என்பதாக நாம் ஒருவரை நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறோம் அல்லவா. இந்த மனிதர்களுக்கு, இந்த பூத உடலுக்கு அல்லாஹ் இந்த மண்ணின் மூலமாகவே அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்றான். எப்படி இந்த பூத உடலுக்கு அதனுடைய தேவைகள் மண்ணின் மூலமாக அது படைக்கப்பட்ட மூல பொருளிலிருந்து அல்லாஹ் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றானோ அதே போன்றுதான் அசல் மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய உயிர், அதற்கும் சில உணவுகள் தேவையானதாக இருக்கிறது. அந்த உணவுகள் எப்படி என்றால், இந்த ரூஹ் எப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததோ அதே போன்று அவனுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஒளிதான் இந்த உண்மையான மனிதனுக்குரிய உணவாக இருக்கிறது. அந்த ஒளியை நாம் நல்ல அமல்களின் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். நாம் எல்லோரும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் இவரை இந்த நபர் என்பதாக அறிந்து கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய முகங்களுக்கும் அல்லாஹ் இரண்டு விதமான தன்மைகளை வைத்திருக்கின்றான். ஒன்று நாம் சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய முகங்கள், மற்றொன்று அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களின் காரணமாக, அது நல்ல அமலோ அல்லது தீய அமலோ ஆகியவற்றின் காரணமாக அல்லாஹுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதாக ஒரு முகத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு வைத்திருக்கின்றான். எப்படி நாம் இந்த உடலுக்கு, பூத உடலுக்கு சரிவர உணவுகளை கொடுக்காமல் அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யாமல் விட்டுவிடுவோம் என்றால், எப்படி இந்த பூத உடல் சோர்வடைந்து நோய்வாய்ப்பட்டு மிகவும் பலவீனமாக ஆகிவிடுமோ அதே போன்று தான் இந்த ரூஹும் இருக்கிறது. அதற்குரிய நல்ல அமல்கள் போன்ற காரியங்களை செய்து அதற்குரிய உணவுகளை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது மிகவும் பலகீனப்பட்டு பிறகு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியாத அளவிற்கு வெகு தூரத்திலே சென்றுவிடும். உண்மையான இறைநேசர்கள், உண்மையான முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகின்றான், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் மூலமாக அவர்கள் இந்த நல்ல அமல்களிலே, ஒவ்வொரு விதமான நல்ல அமல்களிலேயும் ஒரு விதமான சுவையை காண்பார்கள். எப்படி நாம் இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களிலே சுகத்தை காண்கின்றோம். உணவு மற்றும் சுவை அல்ல, உணவிலே கூட பலவிதமான சுவைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவற்றிலே பலவிதமான விஷயங்களுக்கு நாம் ஆசைப்பட்டு அதிலே மதிமயங்கி கிடக்கின்றோம். சில மனிதர்கள் சாப்பாட்டிலே மதிமயங்கி கிடக்கிறார்கள், சிலர் மதுவிலே மதிமயங்கி கிடக்கிறார்கள், சிலர் பலவிதமான தீய செயல்களிலேயும் மதிமயங்கி கிடக்கிறார்கள். எப்படி பாவத்திற்கு என்று ஒரு இன்பம் இருக்கிறதோ அதே போன்றுதான் அல்லாஹ் நன்மைக்கென்றும் ஒரு இன்பத்தை வைத்திருக்கின்றான். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மில் எத்தனை நபர்கள் நல்ல அமல்களின் மூலமாக ஒரு சுகத்தையோ ஒரு இன்பத்தையோ கண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மில் தொழக்கூடியவர்கள் என்னுடைய தொழுகையின் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று எத்தனை நபர்கள் சொல்கின்றோம். பொய் பேசாமல் இருப்பதன் காரணமாக என்னுடைய உள்ளம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்பதாக எத்தனை நபர்கள் சொல்லியிருக்கின்றோம். தீய பார்வையை பார்க்காமல் இருப்பதன் மூலமாக நான் அந்த நல்ல அமல்களின் காரணமாக என்னுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு இன்பத்தை காண்கிறேன் என்பதாக நம்மில் எத்தனை நபர்கள் சொல்லியிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகர்களே, ஆக இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது என்றால், இதுவரைக்கும் நாம் பிறந்தது முதல் இன்று வரை நம்முடைய அசல் மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய ரூஹிற்கு, உயிருக்கு ஒரு சொட்டு உணவு கூட நாம் இதுவரை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை.
வெறுமனே இந்த பூத உடலை மற்றும் வளர்த்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரூஹிற்கு உணவளிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரூஹிற்கு உணவளிக்காத காரணத்தினால்தான் இன்று இந்த உலகத்திலே நாம் பலவிதமான இழிவுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். நம்மில் எத்தனை நபர்கள் தஹஜ்ஜுத் தொழுகின்றோம்? தஹஜ்ஜுத் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே எழுந்து அழுது நம்முடைய தேவைகளை அவனிடத்திலே முறையிட்டு, யா அல்லாஹ், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, இதை நான் உன்னிடத்தில் மட்டும்தான் கேட்பேன், வேறு எந்த ஒருவரிடத்திலும் கேட்க போவதில்லை, நீ எனக்கு இதை செய்து தர வேண்டும், இதை எனக்கு நீ நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அடம்பிடிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மள யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நாள் இரவுக்கு அவங்கவுங்க தகுதிக்கு தோதுவா. சிலருக்கு 500 ரூபாண்டா பெரிய மதிப்பு, அது ஒரு பெரிய தொகை. சிலருக்கு 1000 ரூபாய் என்றால் அது ஒரு பெரிய தொகை. அவரவர்களுடைய பொருளாதாரத்திற்கு தோதுவான ஒரு தொகையை வைத்துக் கொள்வோம். அந்த தொகையை சொல்லி இன்று இரவு நீங்கள் முழிக்க வேண்டும், முழித்திருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு இந்த ஒரு தொகையை தருவேன் என்பதாக ஒருவர் கூறுகிறார் என்றால் அன்று இரவு நாம் தூங்கி விடுவோமா என்ன? வாய்ப்பே இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், தஹஜ்ஜுத் நேரத்திலே என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு தருகின்றேன். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து, நான் தானே உங்களை படைத்தேன், நீங்கள் என்னிடத்தில் கேட்காமல் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனக்கவலைகளை சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே திரிந்து கொண்டிருக்கிறீர்களே, நான் என்னிடத்தில் கேட்டால் கொடுக்காமலா போய்விடப் போகிறேன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்காத அடியானை பார்த்து அல்லாஹ் கோபப்படுகின்றான் என்பதாக கூறுவார்கள். தஹஜ்ஜுத் நேரத்திலே நாம் நம்மில் எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம்? எந்த அளவிற்கு என்றால் மதரசாக்களிலே இவ்வாறு தஹஜ்ஜுடைய நேரத்துடைய பரக்கத்தை பற்றியும் அந்த நேரத்தில் துஆக்கள் எந்த அளவிற்கு ஒப்புக்கொள்ளப்படும் என்பதை பற்றியும் இப்படி ஒரு வார்த்தையை கூறி மனதிலே பதிய வைப்பார்கள். தஹஜ்ஜுத் நேரத்திலே நீங்கள் முழித்து விட்டீர்கள், ஆனால் உங்களுக்கு எழுந்து தொழுவதற்கு சடைவாக இருந்தால் கூட நீங்கள் அந்த நேரத்திலே முழித்த அந்த கொஞ்ச நேரம் இருக்கிறது அல்லவா, அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டாவது படுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த தஹஜ்ஜுடைய நேரம் மிகவும் பொன்னான நேரமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த அடியார்களை பார்த்து கேட்கின்றான், நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் நான் நிவர்த்தி செய்து தருகின்றேன் என்பதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆக நம்மில் எத்தனை நபர்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய மகிமையை, அல்லாஹ் எல்லா காரியங்களையும் நடத்தாட்டக்கூடியவன் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வே இவ்வாறு கூறுவான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய முறைப்படி, அவனை மகிமைப்படுத்த வேண்டிய முறைப்படி மகிமைப்படுத்தவில்லை. இந்த நாட்டினுடைய அதிபதி நேராக நம்மவர்களுக்கு முன்னால் நின்று உன்னுடைய தேவை என்ன என்று கேட்டால் அவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை நாம் அல்லாஹ்விற்கு கொடுப்பதில்லை. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் அதிபதியான அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் மிகவும் குறைவாக இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் சர்வசாதாரணமாக உலகம் முழுக்க வந்துவிடவில்லை. எத்தனையோ நபர்கள் எப்படி வேண்டுமெல்லாம் சொல்லலாம், இஸ்லாம் என்பது வாளால் பரவியது, இஸ்லாம் என்பது பொய்யான மார்க்கம். இது மனிதனுடைய இயல்பு. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர் நம்மை போன்றுதான் இருக்கின்றார். திடீரென்று அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்றால் நம்முடைய இந்த மனிதனுடைய பலவீனமான மனிதனுடைய எண்ணம் எப்படி போகும்? இவர் தவறான வழியிலே சம்பாதித்திருப்பார்,
இவர் ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை செய்திருப்பார், குறுக்கு வழியிலே போயிருப்பார். இது மனிதனுடைய இயல்பு. அப்படிப்பட்ட ஒரு இயல்பை தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இதுவரை இஸ்லாத்தின் மீது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியுமே சர்வசாதாரணமாக நடந்து விட்டதல்ல. அதனுடைய ஒவ்வொரு அணு அளவு வளர்ச்சியாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தியாகங்கள் இருந்தன. எந்த அளவிற்கு என்றால், பைத்துல் முகத்தஸை சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கைப்பற்றிய பிறகு கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பைத்துல் முகத்தஸை நாம் எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காக அன்றைய காலத்திலே அவர்களிடத்திலே இந்த ஒட்டுமொத்த பலத்தையும் வெளிப்படுத்தி அதை ஒரு மார்க்க போராக, மதம் சார்ந்த போராக, இந்த போரிலே பங்கு பெற்று தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அவர் மிகப்பெரிய ஒரு தியாகி என்பதாகவெல்லாம் பரப்புரை செய்து சிலுவை யுத்தம் என்பதாக முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்தார்கள். அந்த நேரத்திலே சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களிடத்தில் இருந்த படை பலமோ ஆட்களின் பலமோ மிகவும் குறைவு. அவர்களிடத்தில் இருந்த ஆயுத பலமோ அதை விடவும் மிகவும் குறைவு. சரியான போதிய ஆயுதமோ இல்லை. ஆனால் எதிரி படையிலே இவர்களை விட பன்மடங்கு பலசாலிகளாகவும் பலவிதமான புதிய புதிய ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது பத்தாது என்று கடற்படை வேற அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலே சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு படை தளபதியாகவும் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராகவும் இருந்தார்கள். அவரிடத்தில் இந்த ஈமான், இரவு முழுக்க அல்லாஹ்விடத்திலே அழுதார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய படையை வெற்றி வாய்ப்பை கொடுத்துருவாயாக, எதிரியுடைய படையை வீழ்த்துவாயாக என்பதாக இரவு முழுக்க அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். சரியாக சுபுவுடைய நேரம் வந்தது. சுபுவுடைய தொழுகையை தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வரும் பொழுது ஒரு மனிதர் அவர்களை கடந்து செல்கிறார். அவருடைய தோற்றமோ மிகவும் ஒரு இறைநேசரை போன்ற ஒரு தோற்றம், ஒரு நல்ல மனிதரை போன்ற ஒரு தோற்றம். உடனே அவர்களுக்கு அருகே சென்று, இப்படியெல்லாம் நிலைகள் இருக்கிறது, நம்முடைய படை தோற்கக்கூடிய தருவாயில இருக்கிறது, எதிரிகளுடைய படை மிகப்பெரிய ஒரு பலத்தோடு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாமே என்பதாக கேட்ட பொழுது அந்த இறைநேசர் சற்று நேரம் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய முகத்தை பார்த்தார்கள். நன்கு உற்று கவனித்து பார்த்துவிட்டு இவ்வாறு சொன்னார்கள், உங்களுடைய துளிகள், உங்களுடைய கண்ணீர் துளிகள் அவருடைய படைகளை எல்லாம் மூழ்கடித்து விட்டதே, இதற்கு பிறகு நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். சற்று நேரம் கழித்து அவர்களுக்கு தகவல் வருகிறது, கப்பல் படை எல்லாமே கடலிலே மூழ்கி விட்டது என்பதாக அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. ஆக அல்லாஹ் தஆலா இந்த போர்களிலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இதே போன்றுதான் இஸ்லாத்துடைய ஆரம்பம் முதல் இன்று வரை பலவிதமான சோதனைகளையும் தாண்டி இன்றும் இஸ்லாத்தை பிற மக்கள் புரிந்து இதனுடைய எல்லா விதமான அம்சங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் என்றால், இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நல்லோர்களிடத்தில் இருந்த அந்த தியாகம், அந்த கவலை, அந்த கண்ணீர் துளி, அந்த தஹஜ்ஜுத் தொழுகை தான் இதற்கெல்லாம் காரணம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அதே போன்று குத்துபுத்தீன் பக்தியார் என்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இருந்தார். அவருடைய வஃபாத்திற்கு ஜனாசா தொழுகைக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடிவிட்டது. அவருடைய ஜனாசாவை தொழுக வைக்கலாம் என்று எல்லோரும் தயாராகும் பொழுது அவருடைய சீடர் ஒருவர் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். அதாவது, ஹஜ்ரத் அவர்கள் என்னுடைய ஜனாசாவிற்கு எப்படிப்பட்ட மனிதன் தொலை வைக்க வேண்டும் என்று ஒரு சில நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த தன்மைகளை கொண்ட மனிதன் தான் என்னுடைய ஜனாசாவிற்கு தொழுகை வைக்க வேண்டும் என்பதாக அறிவிப்பு செய்கிறார்கள்.
அதில் முதலாவதாக சொல்கிறார்கள், முதலாவது தன்மை, அந்த மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவ்வல் தக்பீர் அதை ஒரு முறை கூட விட்டிருக்க கூடாது. எப்பொழுது அவருக்கு சிறுபிராயம் முடிந்து பாலிகா ஆகிவிட்டாரோ அப்பொழுது முதல் அவர் அவ்வல் தக்பீரை விடாமல் தொழுதிருக்க வேண்டும். அதே போன்று அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டிருக்க கூடாது. எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் தஹஜ்ஜுத் தொழுகை விடாதவராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த மனிதர் எந்த ஒரு நேரத்திலேயும் அந்நிய பெண்ணை, மஹரம் இல்லாத அந்நிய பெண்ணை ஏறெடுத்தும் தீய பார்வை கொண்டு பார்த்திருக்க கூடாது. நான்காவதாக சொன்னார்கள், அந்த மனிதர் அசருடைய சுண்ணத்தை கூட தன்னுடைய வாழ்க்கையிலே விட்டிருக்க கூடாது என்பதாக. இந்த 4 நிபந்தனைகளை யார் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் எனக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்பதாக வசியத்து செய்து சென்று விட்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பை செய்தவுடனே ஒட்டுமொத்த மஜ்லிஸுமே, ஒட்டுமொத்த கூடியிருந்த அலை போன்று திரண்டிருந்த அனைத்து மனிதர்களும் தங்களுடைய தலைகளை தொங்க போட்டு விட்டு தங்களுக்குள்ளே புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இப்படிப்பட்ட மனிதர் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வாரா என்பதாக. சற்று நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து, குத்துபுத்தீன் ஹலரத் அவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டுமே இருந்த மறைமுகமான அமலை இன்று நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களே என்பதாக புலம்பிக் கொண்டு அந்த ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவர்கள்தான் அன்றைய காலத்திலே டெல்லியுடைய மிகப்பெரிய மன்னராக இருந்த ஷம்சுதீன் ஐமஷ் என்ற ஒரு மன்னர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஆட்சியாளர், ஒரு மன்னர் இந்த தீனுல் இஸ்லாத்தின்படி 100க்கு 100% வாழ முடியும் என்றால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தின்படி வாழ்வது என்ன அவ்வளவு சிரமமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களிலே, சொற்ப காலங்களிலே இந்த உலகத்தை உதறிவிட்டு நம்முடைய எண்ணத்தை முழுக்க முழுக்க இந்த தீனுல் இஸ்லாத்தின்படி அமைத்து துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதை கொண்டு இவ்வுலகத்தையும் சரி மறு உலகத்தையும் சரி இரண்டையுமே நாம் நம்முடைய கைவசம் கொண்டு வர முடியும் என்ற உறுதியான ஈமானோடு எல்லா விதமான நல்ல அமல்களையும், எல்லா விதமான உதவிகளையும், எல்லா விதமான தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், நம்முடைய நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்